தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம பேசின விஷயம்தான். வீட்டு வரியிலிருந்து மீளப்பெறுவதல் தொடர்பாக நான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தேன். இருப்பினும் நிறைய பேருக்கு அந்த சந்தேகத்துக்கு நிறைய பேர் யூடியூப் எல்லாம் போடுறாங்க. அவங்க எங்கிருந்தோ கொஞ்சம் கேட்டது, யாராவது சொன்னது, அதைத்தான் போடுறாங்க. உண்மையான விஷயங்கள் நான் அந்த யூடியூப்ல சொல்லியிருந்தேன். இருப்பினும் 1-2 சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை இந்த யூடியூப்ல நான் சொல்றேன். அடுத்தது இப்போ பரவலாக பேசப்படும் கம்யூட்டேஷன் ஸ்கேம், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டுமல்ல, அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸையும் எப்படி இந்த அரசு ஊழல் செய்திருக்குது, இது சார்ந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2 விஷயத்தை பத்தி தான் நாம் பேச போறோம். முதல்ல தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்களுக்கு வீட்டு வரியிலிருந்து மீளப்பெறுதல். அந்த மீளப்பெறுதல் அப்படிங்கிற அந்த கேபினட் ஆர்டர் வந்தபாடும் நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் லீடர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன், இது பிடித்தான் அது பிடித்தான் அப்படின்னு எல்லாம் நிறைய வீடியோ வந்திருந்தாலும், பிசிக்கலா அது கூட தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அதனால இது நான் சொல்றேன். முக்கியமா என்னெல்லாம் நிபந்தனைகள் அதுல இருக்கு, கிரைட்டேரியா. முதல்ல சொந்த வீடா இருக்கணும். அந்த நிபந்தனையே கரெக்ட் கிடையாது. ஏன்னா சொந்த வீடு இல்லாட்டி யாராவது போய் வீட்டு வரி கட்டுவாங்களா? அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு 2-3 நிபந்தனைகள் அதுல இருக்கு. முக்கியமான நிபந்தனை இப்ப சொல்லப்படுறது, ஜில்லா சைனிக் போர்டும் சொல்லப்படுறது, வைஃபுட பேர்ல இருந்தால் கிடைக்காது அப்படின்னு உள்ளதுதான். ஆனால் அந்த ஜியோ 27/2/2024 போட்ட ஜியோல எந்த இடத்துலயுமே எக்ஸ் சர்வீஸ்மேன் பேர்ல மட்டும்தான் இருக்கணும்னு போடல, வைஃபுட பேர்ல இருந்தால் கிடைக்காதுன்னு போடல. இது சார்ந்து எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் லெட்டர் போடணுமோ அதுக்கெல்லாம் போட்டிருக்கேன். ஆனா இந்த நிபந்தனைகள் கொண்டு வந்தது, அதாவது ஒரு ஓரல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வாய்முறையாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த நிபந்தனைகள் ராஜ்ய சைனிக் போர்டுல இருக்கிற பியூரோக்ராட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கேபினெட் கூட ஒரு டிஸ்கஷனும் இது நடத்தல. இதே மாதிரி தான் அந்த கம்யூட்டேஷன் ஸ்கேம்லயும் பண்ணியிருக்கிறது. அப்போ இந்த விஷயத்துக்கு நமக்கு வேண்ட 2 டாக்குமெண்ட்ஸ் தான். ஒன்னு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்னொன்னு வீட்டு வரியிலிருந்து அந்த மீளப்பெறுவதற்கான நம்ம அந்த இது கட்டியிருப்போம், வீட்டு வரிக்கு கட்டியிருப்போம் ரெசிப்ட். அந்த ரெசிப்ட் நிறைய பேருக்கு இப்ப சந்தேகம் இருக்கு. கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த அரசாணை ரிலீஸ் பண்ணினது, அறிவிப்பு வந்தது 27/2/2024, அதாவது பிப்ரவரி. அப்போ பிப்ரவரி மாசத்துக்கு முன்னால நீங்க அந்த வீட்டு வரி கட்டி இருந்தால், ரெசிப்ட் இருந்தால், அது வேல்யூபிள் கிடையாது. அதுக்கு வேண்டி யாருமே ஃபைட் பண்ண வேண்டாம். ஏன்னா அரசாணை 27/2 அப்புறம் தான் டிக்ளேர் பண்ணியாச்சு. அதனால 27/2 முன்னால யாராவது அந்த வீட்டு வரி கட்டின ரெசிப்ட் இருந்தது கொண்டு நீங்க சப்மிட் பண்ணான்னா எடுக்க மாட்டாங்க. அது
அந்த அரசாணைக்கு எதிரானது, அதுக்கு முன்னால எடுக்க முடியாது. அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டுள்ளது 27/2/2024 அப்புறம் தான் இது எடுக்கப்படும். அப்ப அந்த ரெசிப்ட் மட்டும்தான் எடுப்பாங்க. இப்ப ரெண்டு விஷயங்கள், ஒன்று கிளியரு, வைஃபோட பேர்ல இருந்தாலும் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க, ஃபில்அப் பண்ணுங்க, ஜில்லா சைனிக் போர்டில் கொடுங்க. வாங்கல அப்படின்னா ராஜ்ய சைனிக் போர்டில் கொடுங்க, அனுப்புங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம் இந்த ரெண்டு டவுட்டு தான், மெயினான டவுட்டு. ஒன்று வைஃப் பேரில் இருந்தால் இருக்குமோ, இல்லாட்டி இந்த லாஸ்ட் இயர் 23ல ரெசிப்ட் கட்டிருந்தா எஃபெக்டிவா இருக்குமா? இல்லை, எஃபெக்டாக இருக்காது. 27 Februaryக்கு முடிஞ்சு யாரெல்லாம் ரெசிப்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது ஆக்டிவேட் பண்ண முடியும், இல்லாதவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியாது. இன்னும் வீட்டு வரியில இந்த மீளப்பெறுவதில் நிறைய மாற்றங்கள் வரும், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. நம்ம அரசுக்கு லெட்டர் போட்டிருக்கோம், அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாம பேச போறது கம்யூட்டேஷன் ஸ்கேம், ஊழல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டோட்டல் பென்ஷனர்ஸ் எல்லாருக்குமே இது அந்த ஊழல்ல மாட்டியிருப்பாங்க. எக்ஸ்பெஷலி நம்ம இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனை பத்தி பேசுவோம். என்ன இந்த கம்யூட்டேஷன் ஸ்கேம்? எப்படின்னா, இப்போ நானே பென்ஷன் வர்றேன் அப்படின்போ அந்த பென்ஷன் அமௌண்ட் இருந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, அந்த இண்டிவிஜுவலோட வேல்யூவை 15 வருஷத்துக்கு கணக்கு போட்டு மொத்தமா பென்ஷன் வரும்போது கொடுக்கறதும், அது முடிஞ்சு அந்த மொத்தமா கொடுத்ததை மாசம் மாசம் அந்த பென்ஷன் இருந்து கவர்மெண்ட் பிடிக்கிறதும், இதுதான் கம்யூட்டேஷன். இது ரொம்ப விளக்கமா உங்களுக்கு நான் சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய அந்த பிசிடிஎல் உள்ள ஒரு ஜீனியஸும் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அது இல்லாத அந்த டேபிள் 1, டேபிள் 2 இதை பத்தி எல்லாம், இல்லாட்டி அந்த 6th பே கமிஷன், இல்லாட்டி 7th பே கமிஷன், இதையெல்லாம் அவ்வளவு டீட்டெயில் பண்றதுக்குள்ள அவ்வளவு அறிவெல்லாம் எனக்கும் கிடையாது. ஒரு மேல்நோட்டத்துல இது என்ன அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். இப்ப நிறைய வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ கம்யூட்டேஷன்னா என்ன அப்படின்னு உள்ளது எல்லாருக்குமே தெரியும். 15 வருஷத்துக்கு மொத்தமா கொடுத்துருவாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிக்குவாங்க. இதுதான் கம்யூட்டேஷன். அதுக்கு தனித்தனி வேல்யூ இருக்கு, தனித்தனி வேல்யூ. அது 1971ல ஒரு டேபிள் போட்டிருந்தாங்க. அது ஒரு வேல்யூ இருக்கும். அதுல 13.87 சம்திங் ஒரு மனுஷனுக்கு வேல்யூ கொடுத்திருந்தாச்சு, ஒரு பென்ஷனருக்கு. அது எப்படி வேல்யூ அப்படின்னா 13 something இருக்கிறது ஒரு வயசுக்கு மேல கீழே வரும். அந்த ஒரு டேபிள் கொடுத்திருந்தாங்க. அது முடிஞ்சு அடுத்த டேபிள்ல 2006ல அந்த 13 அப்படிங்கிற வேல்யூவை நேர கீழே கொண்டு 8 something பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லியாச்சுன்னா, நான் எனக்குள்ள வேல்யூ 1971ல 100 ரூபாய் அப்படின்னு இருந்தாச்சுன்னா, நேர 2006ல வரும்போது அது 80 ரூபான்னு பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் பண்ணியாச்சா இல்ல? கவர்மெண்ட் யாரு? இதே மாதிரி இப்ப நம்ம வீட்டு வரி இருந்து நிபந்தனைகள் போட்டாங்க இல்ல, வீட்டு வரி இருந்து விலக்கு அளிக்கிறதுக்கு பதிலாக மீளப்பெறுதல் பண்ணி அதுக்கு நிறைய கிரைட்டீரியா போட்டாங்க. அதே மாதிரி உள்ள பியூரோக்ரேட் தான் அன்னைக்கும் பண்ணியிருக்காங்க அந்த ஏமாற்று வேலை. அந்த ஏமாற்று வேலைய யாருமே அதுக்குள்ள போய் அவ்வளவு சர்ச் பண்ணி பார்க்கல. சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்து பஞ்சாப், ஹரியானா அங்க இருக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்த டிபெண்டன்ட் ஒரு மேடம், அவங்க இந்த விஷயத்தை கேஸ் எடுத்து
என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, மேஜர் ஃபால்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்ப எனக்கு பட்டாளத்திலிருந்து நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பல்கா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அது கொடுக்கும்போது அன்னைக்கு 1971 உள்ள ரேஷியோ, மணி வேல்யூ ரேஷியோ பொறுத்து, அந்த மணி வேல்யூ ரேஷியோ பொறுத்து 4.5 சம்திங் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு. அதாவது எனக்கு வந்து 8000 ரூபாய் பென்ஷன் இருக்கு, அந்த டைம்ல பென்ஷன் வந்து எனக்கு 6000 ரூபாய் தான் கிடைக்கும், பாக்கி 2000 அவர் பிடிச்சுக்குவாங்க. அந்த 2000க்கு உண்டான 4 சம்திங் இன்ட்ரெஸ்டோட பிடிச்சுக்குவாங்க. இதுதான் ஒரு ஜெனரலான ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2006ல வந்த டேபிள்ல 12% பண்ணிட்டாங்க. 12% பண்ணிட்டாங்க. 2071க்கு வந்த டேபிள்ல 4 சம்திங் அந்த அமௌண்டும் 15 வருஷத்துக்கு பிடிச்சா நான் வாங்கின கடன் கிளியர் ஆயிரும். 2006ல 12% போட்டா நான் வாங்கின கடன் 15 வருஷம் கட்டும் போது நான் 100 ரூபாய் வாங்கியிருந்தாச்சுன்னா கவர்மெண்ட் எங்கிட்ட இருந்து 180 ரூபாய் பிடிக்குது. இன் அடிஷன் இன்ட்ரெஸ்ட். இதுதான் இந்த கம்யூட்டேஷன் ஸ்கேம். அப்போ பிடிச்சதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் 15 வருஷம் முடிஞ்சாச்சு. கவர்மெண்டா இல்ல பியூரோக்ராட்ஸா? இது பண்ணுன அந்த கிரைசிஸ் டீம், பிசிடிஏல இருக்கிற கிரைசிஸ் டீம், அதுல ஐஏஎஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு தான் இந்த கணக்கெல்லாம் போடுறது. கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு மினிஸ்டரும் ஒரு எம்பியும் வந்துட்டு எல்லாம் வந்து இது நோண்டி எல்லாம் பாக்குறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்னு எல்லா டாப் ரேங்க்கும் தெரியும், ஜெனரல் சாப்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடுத்த ப்ரமோஷனும் அடுத்த எம்பியோ அப்படி உள்ளது இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் இப்ப பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வாய் திறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கெல்லாம் அந்த எம்பியும் அந்த பெரிய பெரிய கவர்னர் போஸ்ட் கிடைக்கலையோ கண்டுக்கலையோ அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனா அவங்க நேரடியா இல்லாத இன்டைரக்டா இதை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட சொல்லி இல்லாட்டி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இந்த கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ குஜராத் கவர்மெண்ட் மட்டும் அந்த குஜராத்ல அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் 15 வருஷம் பிடிக்கிறதுக்கு 13 அப்படி குறைச்சிருக்காங்க. அப்போ என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் இப்ப 15 வருஷம் முடிஞ்சு ஃபுல் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். எத்தனை அவங்க பிடிச்சாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிச்சாங்க, இந்த கணக்கெல்லாம் நாம எல்லாம் பார்த்ததும் கிடையாது. பார்த்தா அவ்வளவு பெரிய அறிவும் நமக்கு வராது. என்னமோ கிடைச்சது வாங்கிட்டோம். இன்னைக்கு இந்த மாசம் பென்ஷன் வராட்டி ஐயோ இந்த மாசம் பென்ஷன் வராது. ஆனா அந்த பென்ஷன்ல ஒரு 40 ரூபாய் கம்மி ஆயிருந்தது அப்படின்னு அந்த சார்ட்டை போய் பார்த்து எதனால கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கோ இல்லாட்டி பார்த்தா உள்ள அறிவு நமக்கு இருக்கா, அந்த டேபிளா இந்த டேபிளா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. மொத்தத்துல இப்ப நடக்கிற கம்யூட்டேஷன் ஸ்கேம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஊழல், அதாவது எத்தனையோ கோடிக்கணக்கான ஊழல் இதுல பண்ணியிருக்காங்க. சரி, இப்படி பண்ணியிருக்காங்க. 4% இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக 12% 2006 இருந்து எடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண முடியாது. யாரெல்லாம் இப்ப பென்ஷன் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அதே டேபிள் 1 இல்லாட்டி டேபிள் 2ல 2006ல போட்ட பென்ஷன் டேபிள் பிரகாரம் தான் பிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் அதே 15 வருஷம் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வாங்கின அந்த பல்க் அமௌண்ட் கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துல ஃபில் ஆயிரும், அந்த 12% போட்டாச்சுன்னா. அதனால யாரெல்லாம் இப்ப பென்ஷன் வந்திருக்காங்களோ
அதாவது 10 வருஷம் 11 வருஷம் பென்ஷன் ஆகி வந்தீங்களோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட நேர பென்ஷன் போர்ட்டல் அப்படின்னு நீங்க நெட்டுக்குள்ள போலாம். மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க வரும்போது நாங்க உட்கார்ந்து கணக்கு எழுதி ஒண்ணுமே புரியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க பென்ஷன் போர்ட்டலுக்கு உள்ள போயாச்சுன்னா உங்க பென்ஷனை கணக்கு போட்டு உங்களோட கம்யூட்டேஷன் என்ன, டிஏ எவ்வளவு எல்லாமே கணக்கு போட்டு கம்ப்யூட்டரே கொடுத்துரும். ஆன்லைன்ல நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு யாரெல்லாம் அந்த வரும்போது அந்த பல்க் கம்யூட்டேஷன் அமௌண்ட் வாங்கி இப்ப 10 வருஷம் ஆயிட்டுது, என்று எவ்வளவு வாங்கணும் நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன், இன்னும் 5 வருஷத்துக்கு கொடுக்கறது எங்கிட்ட ஏமாத்தி வாங்குறது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அசோசியேஷன்ஸ் இருக்கும், இந்த லீடர் இருப்பாங்க. இல்லாட்டி தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு கேஸை ஃபைல் பண்ணும்போது அந்த கேஸ் இன்னைக்கு பஞ்சாபில் ஜெயிச்சிருக்கிற கேஸ் சிபிபிசி என்னமோ நம்பர் இருக்கு, சிபிசி என்னமோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எங்கிட்டையும் இருக்கு. அந்த நம்பரை வச்சு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணா கண்டிப்பாக நீங்க எவ்வளவு பென்ஷன் வரும்போ கம்யூட்டேஷன் வாங்கி இருந்தீங்களோ அது பிளஸ் முதல்ல சொல்லப்பட்ட 4% இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு அது ஃபில் ஆயிருந்தால் நீங்க 2வது கட்ட வேண்டி வராது. இதுதான் இதோட சம்மரி. அப்போ ஒருத்தர் 2 பேர் இந்த விஷயத்தை எடுத்து கேஸ் ஃபைல் பண்றது அப்படின்னா அந்த கேஸுக்கு மிகப்பெரிய பணம் செலவாகும். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் எத்தனை பேர் இப்போ 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் இல்லாட்டி 13 வருஷம் 14 வருஷம் கூட 14 வருஷத்துக்கு சரி, ஒரு வருஷம் போனா போட்டு பாக்கி ஒரு வருஷத்தினால அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இவங்க ஒரு சிண்டிகேட்டா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணா இன்னைக்கு எப்படி பஞ்சாப்ல ஜெயிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஹரியானா அண்ட் சண்டிகாட் ஒரு டீம் கிட்டத்தட்ட 35 பேர் இதே எக்ஸ் சர்வீஸ்மேன் டீம் அண்ட் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஹரியானாவில். அந்த கேஸோட ரிசல்ட் கம்மிங் 21 ஆகஸ்ட் இதுதான் வரப்போகுது. அதோட ரிசல்ட் ஃபைண்டிங் அது வந்தாச்சுன்னா நமக்கு இன்னும் கிளியர் ஆகும். இப்போதைக்கு அந்த கம்யூட்டேஷன் ஸ்கேம் இந்த லெவல் தான். அது ரொம்ப ஆழமா போய் ஆராய்ந்து இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் இந்த 10, 11, 12 வருஷத்துல வந்திருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து இதுக்குள்ள போய் ஆராய்ந்து அது கேஸ் சார்ஜ் பண்ணா கண்டிப்பாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போத்த ரேஞ்ச் பார்த்தாச்சுன்னா, அதாவது ஒரு 7th பே கமிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாச்சுன்னா ஓவர் ரேங்க்கு கண்டிப்பாக ஒரு 7-8 லட்சத்திலிருந்து வேரியேஷன் வரும். ஆபீசர் கேடர்னு பார்த்தாச்சா கிட்டத்தட்ட 30 lakhs வேரியேஷன் கண்டிப்பா அதுல இருக்கும். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. என்னதான் இருந்தாலும் அரசு சர்க்கார் கவர்மெண்ட் பாலிசியை கரெக்டா பண்றாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ற கிரைசிஸ் டீம் அந்த ஐஏஎஸ் கேடர் அவங்க என்ன பொறுத்தவரை இப்போ இத்தனை வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டுல அந்த வீட்டு வரி விளக்குக்கு பதிலா மீளப்பெறுதல் போட்டிருக்காங்களே, இது அந்த ஐஏஎஸ் கேடர் பண்ணின அந்த ஒரு சூட்சம் தான் இது. அதே மாதிரி தான் இந்த கம்யூட்டேஷன் ஸ்கேம்லையும் அரசு கண்டிப்பாக பண்ணியிருக்காது. அரசை வழி நடத்துற அக்கறையற்ற ஐஏஎஸ் கேடர்கார் தான் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அவருக்கு ஐஏஎஸ் கேடர்னா இப்ப பென்ஷன் போனாலும் கூட 10,000 ரூபாய் வீட்டு வேலைக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்னமோ ஒரு ஃபண்டு அப்படின்னு அவரை வீட்டுல வேலை பண்றதுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அந்த மாதிரி வாங்கிட்டு வாழ்க்கை பூரா நாட்டுக்காக தியாகம் பண்ணி பென்ஷன் வாங்குறதுல ஊழல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு திறமையா ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கண்டிப்பா இதெல்லாமே வெளியே வரும். நம்ம எல்லாம் பார்க்கத்தான் போறோம். நானும் அதுக்கு கொஞ்சம் டீப்பா இப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன எப்படி அது நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் இந்த கம்யூட்டேஷன் ஸ்கேம் எப்படி பண்ணலாம், ஏது பண்ணா, அதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன்.
இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க. தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.